Question. எந்த அமைப்பின் அறிக்கையானது இந்தியாவில் மின்சார வாகன பயன்பாட்டில் டெல்லி, மகாராஷ்டிரா மற்றும் சண்டிகர் முன்னணியில் இருப்பதாக எடுத்துக்காட்டியது? Option A. RBI, Option B. உலக வங்கி, Option C. நிதி ஆயோக், Option D. IMF. The correct answer is. நிதி ஆயோக். Question. எந்த நாட்டின் ஜனாதிபதி பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் சமீபத்தில் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டு பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார்? Option A. இந்தோனேசியா, Option B. சிங்கப்பூர், Option C. பிலிப்பைன்ஸ், Option D. வியட்நாம். The correct answer is. பிலிப்பைன்ஸ். Question. எந்த இரண்டு நாடுகளின் கடற்படைகள் சமீபத்தில் சிம்பெக்ஸ் SIMBEX பயிற்சியை முடித்தன? Option A. இந்தியா மற்றும் இந்தோனேசியா. Option B. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. Option C. இந்தியா மற்றும் சிங்கப்பூர். Option D. இந்தியா மற்றும் ஜப்பான். The correct answer is. இந்தியா மற்றும் சிங்கப்பூர். Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் உயிர் எரிசக்தியை ஊக்குவிக்கவும் புதைபடிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் ஒரு கொள்கையை உருவாக்கியது? Option A. தமிழ்நாடு, Option B. கர்நாடகா, Option C. கோவா, Option D. கேரளா. The correct answer is. கோவா. Question. சமீபத்திய செய்திகளின்படி எந்த நாடு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் நிலையான பாமாயிலுக்கான ஐரோப்பிய ஒன்றிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது? Option A. மலேசியா, Option B. தாய்லாந்து, Option C. இந்தோனேசியா, Option D. வியட்நாம். The correct answer is. இந்தோனேசியா. Question. செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கையை உருவகப்படுத்தும் லடாக்கில் உள்ள இஸ்ரோ பணியின் பெயர் என்ன? Option A. மாஸ் ஆர்பிட்டர் மிஷன். Option B. சந்திரயான் -3. Option C. ஹோப் அனலாக் மிஷன். Option D. ஆதித்யா L1. The correct answer is. ஹோப் அனலாக் மிஷன். Question. அசாமில் நதி வர்த்தகத்தை புதுப்பிக்கும் வகையில் எந்த தேசிய நீர்வழியில் சமீபத்தில் முதல் சரக்கு சோதனை நடைபெற்றது? Option A. தேசிய நீர்வழி 1. Option B. தேசிய நீர்வழி 2. Option C. தேசிய நீர்வழி 57. Option D. தேசிய நீர்வழி 96. The correct answer is. தேசிய நீர்வழி 57. Question. ஒடிசா அரசாங்கம் மற்றும் சிங்கப்பூர் தலைமையகமான குளோபல் ஃபைனான்ஸ் மற்றும் டெக்னாலஜி நெட்வொர்க் GFTN ஆகியவற்றுடன் இணைந்து ஒருங்கிணைந்த உலகளாவிய நிதி தொழில்நுட்ப திறன் மையத்தை குளோபல் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி கேப்பபிலிட்டி ஹப் எந்த நகரம் நடத்தும்? Option A. கட்டாக், Option B. பூரி, Option C. புவனேஸ்வர், Option D. ரூர்கேலா. The correct answer is. புவனேஸ்வர். Question. எந்த மாநிலம் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ளது? மில்லியன் கணக்கான மக்களுக்கு 4.88 நன்கொடையாளர்களை கொண்டு ஒரு தரத்தை அமைத்துள்ளது. Option A. தமிழ்நாடு, Option B. கர்நாடகா, Option C. தெலுங்கானா, Option D. கேரளா. The correct answer is. தெலுங்கானா. Question. பெங்களூரில் உள்ள 5 புதிய மாநகராட்சிகளுக்கு ஒரு வாரத்திற்குள் தேர்தல் விதிகளை அறிவிக்க உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் எந்த மாநில அரசுக்கு உத்தரவிட்டது? Option A. தமிழ்நாடு, Option B. ஆந்திர பிரதேசம், Option C. கர்நாடகா, Option D. கேரளா. The correct answer is. கர்நாடகா.